வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் 18 மணி நேரத்தில் புயல் மாறக்கூடும் என்று தெரிவித்தார். தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் 12 மணி நேரத்திலே புயலாக வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தென்கிழக்கு வங்கக்கடலோர பகுதியில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடமேற்கு மற்றும் வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும், இது நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல புதுச்சேரிக்கு 360 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இது நிலை கொண்டிருக்கிறது. இது மேலும் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. மேலும் நவம்பர் 30ஆம் தேதி பிற்பகலில் இது புயலாகவே வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கரையை கடப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 27ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என்று தெரிவித்திருந்த நிலையில் அதில் காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. 2 நாட்களாக அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீட்டித்து வரக்கூடிய நிலையில் நேற்று மாலை இது புயலாக மாற வாய்ப்பில்லை என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாகவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக நகர்ந்து வந்தது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று அதிகாலை வரையிலும் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அடுத்த 3 மணி நேரத்தில் இது புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும், இது புயலாகவே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. காலை வரையிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் நீட்டிக்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நாளை பிற்பகலில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அடுத்த 3 மணி நேரத்தில் செங்கல் புயலாக மாறி அதன் பிறகு கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், குறிப்பாக புயலாக மாறிய பிறகு காரைக்கால் மற்றும் மகாபலிபுரத்திற்கு வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கும், ஒரு சில இடங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் 11 சென்டிமீட்டரிலிருந்து 20 சென்டிமீட்டர் மழைக்கு வரையிலும் வாய்ப்பு இருக்கக்கூடும். ஒரு சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். புயலாக கரையை கடக்கும் பொழுது காற்றின் வேகம் என்பது தரைக்காற்றின் 45 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்றும், புயல் எந்த திசையை நோக்கி வருகிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக வானிலை ஆய்வு மையம் கணித்து வருவதாகவும், புயல் கரையை கடக்கும் பொழுது காற்றின் வேகம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.